இன்றைக்கி நம்ம வயர் கூடையில் கைப்பிடி போடுவது எப்படி, இந்த மாதிரி கூடையில் கைப்பிடி போடுவது எப்படி அப்படின்னு கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கூடை முடித்த பிறகு அந்த கூடையோட கைப்பிடி அளவுக்கு ஒரு பெரிய கூடைனா ஒரு 8 அடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன கூடைனா நம்ம 2 வயர் எடுத்துக்கிடணும். சின்ன கூடை தான் இப்போ போட போகிறோம். அதனால் 2 வயரு 6 அடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இல்லை 8 எடுக்கணுனாலும் எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லது தான். நீங்கள் போடுற கைப்பிடியோட அளவை பொறுத்து அது வரும். அப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு, அதை சுற்றி போடுறதுக்கு உள்ளே ஒரு 2 வயர் எடுத்துக்கிடணும். அது ஒரு 6 அடி இருந்தால் போதும். இப்போ அந்த உள்ளே இருக்கிற வயரை நம்ம எந்த இடத்துல போடணுமோ அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்து நூலை வச்சு கெட்டிக்கிடணும். அதாவது கரெக்டாக இந்த சைட்லேருந்து இத்தனாவது, இந்த சைட்லேருந்து இத்தனாவது அப்படி எண்ணி நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே விடணும். அடுத்து அதே மாதிரி அதுக்கு அடுத்து இந்த 2 வயர் நம்ம போட போகிற 8 அடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வயரை இந்த பக்கம் அதுக்கு அடுத்தே அதே ஹோலில் உள்ளே விட்டு இந்த பக்கம் கூடி எடுத்துக்கிடணும். இப்படி பெறலாமல் பார்த்துக்கிடணும். இந்த 2 வயரும் இப்படி இருக்கணும். இப்போ நான் இதில் நூல் மட்டும் மாற்றி கட்டிட்டேன். ரோஸ் கலர் நூலே கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 வயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வயரை எடுத்துக்கோங்க. எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிடணும். இப்போ நல்லா பிடிச்சிக்கிட்டோமா, நல்லா 2 பக்கமும் எப்பையும் அந்த கையில் பிடிக்கிற வயரை மட்டும் விட்டுறக்கூடாது. 2 வயரை பிடிச்சிக்கிடணும். அடுத்து இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த வயரை இப்போ இந்த சைடு ஒரு சைடு நம்ம மேலே கொடுத்தோம்னா அடுத்து இந்த சைடு கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் மேலே அடுத்து 2வது வயரு, அதை இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த வயர் தான் பெறலக்கூடாது. அதை அப்படியே கொண்டு இந்த ஏற்கனவே அடுத்து போட்டிருந்த வயரை மேலே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடணும். கொண்டு அடுத்து நீங்கள் நல்லா டைட்டாக பிடிக்கணும். பிடிக்கும்போது மேலே இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அது நல்லா 2 பக்கமும் இழுத்து பிடிச்சிங்கன்னா அது நல்லா டைட் ஆயிரும். அடுத்து மேலே இந்த பக்கம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வயரில் தூக்கிக்கிட்டு இருக்கணும். அந்த வயரை எடுத்து ஃபஸ்ட்டு வயருக்கு அடுத்து கீழே கொடுத்து மேலே வாங்கணும். மேலே வாங்கும்போது நம்ம உள்ளே ஒரு தனியாக ஒரு நூல் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வயரும் மேலேயும் சேர்ந்து அது வரும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற வயரை, வலது கை பக்கம் இருக்கிற வயரை எடுத்து இந்த சைடு இந்த பக்கம் இதே மாதிரி 2வது வயருக்கு மேலே கொண்டு வரணும். 2 பக்கமும் 2வது வயருக்கு மேலே தான். இன்னும் லாஸ்ட்டு வயரை எடுக்கணும். அப்போ எதிர்த்த சைடில் 2வது வயருக்கு மேலே கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது மட்டும் அந்த உள்ள நூல் கட்டி வச்சோம் இல்லையா, அந்த வயரு உள்ளே வரும். உள்ளே போயிடணும். உள்ளே போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் தள்ளும். நம்ம பிடிச்சி இழுத்து இது பண்ணிக்கணும். எப்பயுமே இந்த பக்கம் 2 வயர் இருக்கும், அந்த சைடு 2 வயர் இருக்கும். அடுத்து போட தான் அது முறுக்கி வர்ற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ இந்த சைடு நம்ம போட்டுட்டோம். அப்புறம் அதுக்கடுத்து ஆப்போசிட் சைடு, அந்த சைடு இருக்கிற வயரை மேலே லாஸ்ட்டு இருக்கிற வயரை 2வது வயருக்கு மேலே கொடுக்கணும். அவ்வளோதான். மேலே கொடுக்கும்போது இந்த சைடு மட்டும் அந்த நூல் கட்டின வயரு உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது விலகி அடுத்த பக்கம் போகும். நம்ம அப்படி போக விடாமல் பிடிச்சிக்கிடணும். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் போட்டுட்டோமா, அடுத்து இந்த சைட்லேருந்து கொண்டு எதிர்த்த சைடில் 2வது ஃபஸ்ட்டு வயரை தூக்கி விட்டுட்டு 2வது வயருக்கு மேலே கொண்டு இந்த பக்கம் இழுத்து பிடிச்சிக்கிடணும். அவ்வளோதான். அடுத்து இந்த சைடு போடணும். இப்படியே நம்ம அடுத்தடுத்து மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சைடு போடணும், அடுத்து அந்த சைடு போடணும்.
எந்த பக்கம், அதாவது ஒரு சைடு போட்டிங்கன்னா அடுத்த சைடு தான். அப்போ அடுத்த சைடு போடும்போது அந்த வயரை ஃபஸ்ட்டு வயரை தூக்கி விட்டுட்டு 2வது வயருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக முறுக்கிக்கிட்டு வரும். இப்போ நம்ம இதுவரையும் போட்டுட்டோம். அடுத்தும் பாருங்கள், இதே தான். இப்போ கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லா நமக்கு தெளிவாகவே நம்ம போடுறது நல்லா இருக்கான்னு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணணும். ஒரு முறுக்கு இந்த சைடும் அடுத்து அந்த சைடும் போட்டுட்டிங்கன்னா அதை நல்லா 2 பக்கமும் அந்த 2 வயரை நீங்கள் பிடிக்கிறீங்க இல்லையா, அதை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிடணும். இழுத்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக வரும், நீட்டாகவும் வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. போட நீங்கள் இந்த இதை கொஞ்சம் கீழே வைக்காமல் ஏதாவது ஒரு இது மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே அந்த டேபிள் மேலேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா தான் நீங்கள் கீழே போட அதை நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த நம்ம இப்போ 8 அடி எடுத்திருந்தோம்னா 8 அடிங்கிறது இது அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 6 அல்லது 7 கூட எடுத்துக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் நான் கட் பண்ணி தான் விட்டேன் கடைசியில். அதனால் பாருங்கள், இப்போ இதுவரையும் போட்டுட்டோம். போட்டால் நீளமாக தெரியும். அதாவது இந்த சைடு இருக்கிறத மொதல் வயரை தூக்கி விட்டுட்டு 2வது வயர் மேலே கொண்டு வர்றோம், அவ்வளோதான். அடுத்து இந்த சைடு இருக்கிற வயரை, அந்த ஏற்ற சைடு இருக்கிற வயரை இந்த பக்கம் கொண்டு 2வது வயருக்கு மேலே கொண்டு வர்றோம். கொண்டு வரும்போது அந்த 4 வயர் உள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் தான் போகணும். அடுத்த வயருக்கு அந்த லாஸ்ட் வயருக்கு மேலே போகும், விலக விடாமல் பிடிச்சிக்கிடணும். அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு இது டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு கை இதை விரலை மாற்றும், இன்னொரு கை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து 2 இது முடித்த உடனே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நல்லா டைட் பண்ணணும். முறுக்கை டைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த முறுக்கில் கொஞ்சம் தூக்கலாகாமல் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு வந்துடும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நல்லா டைட் பண்ணணும். அடுத்து சடப்பின்னல் மாதிரி தான். ஏன்னா அதில் 3 இது வச்சு நம்ம போடுவோம், இது 4 இது. இது ஒரு இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் பின்னாடி கொடுத்து போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு லென்த்து போட்டுட்டிங்கன்னா மடக்கி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அதே கரெக்டாக, அதாவது இப்போ அந்த சைடு நம்ம எந்த ஓட்டையில் வச்சோமோ அதே ஓட்டைக்கு கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரணும். அது வரையும் இப்போ இவ்வளோ வயர் இருக்கா, அந்த வயர் முடிகிற வரையும் ஓரளவுக்கு போட்டுருங்க. முடிய போகிற டயத்தில் நீங்கள் இடையில ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க, எவ்வளோ போட்டால் சரியாக வரும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக 6 அடிங்கிறதே கரெக்டாக வருது. கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் 7 அடின்னு எடுத்தோம்னா நல்லாவே அந்த கடைசி லாஸ்ட்டு முடித்து போடும்போது, நாட் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 6ன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 7 அல்லது 8 நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக போடலாம். அதுன்னா ஃப்ரீயாக போட்டுட்டு முடிக்கும்போது அந்த உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வயரை கட் பண்ணிடுங்க. உள்ளே நம்ம இருக்கிற 2 4 வயர் அதில் வரும், அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சொருகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது, பாருங்கள். அதே தான், ஒரு சைடு எடுத்து அதை 2வது இந்த சைடு ஏற்ற சைடில் 2வது வயருக்கு மேலே கொண்டு இந்த சைடு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அடுத்து இப்போ ரைட் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும், மாற்றி கொண்டு வரணும். நீங்கள் ஒருவேளை எந்திரிக்காமல் போட்டிங்கன்னா போட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிளிப் வச்சு நீங்கள் அந்த முடிக்கிற இடத்துல கிளிப்பை மாட்டிட்டிங்கன்னா அது பிரியாமல் இருக்கும். ஆனால் இடையில இருந்து போட ஆரம்பித்தோம்னா நமக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே முடிக்கிற வரையும் நீங்கள் எந்திரிக்காமல் இருக்கணும். கடைசி அதில் சொருகிற வரையுமே நீங்கள்
தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த முடிக்க போகிற இடத்துல 2 வயர் இருந்தது இல்லையா, அந்த 2ஐயும் உள்ளே உடி விட்டு இன்னொரு வயரை எடுத்து சொருகியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். போட ஆரம்பிக்கும் போது நம்ம போடுறோம், முடிச்சிடுவோம், அவ்வளோதான். இந்த கைப்பிடி போட்டோன்னே இந்த மாதிரி அழகாக இருக்கும்.